Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்கவும். பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கையை அடுத்து நிவாரண உதவிகளை மேற்கொள்ள கழகத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு. விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. நாளை திருவாரூர், தஞ்சை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்று முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை சென்னையில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கும் என ஸ்டாலின் வசனம் பேசும் நிலையில் ஒருநாள் மழைக்கே தலைநகரின் பல பகுதிகள் மழைநீரில் தத்தளிப்பதால் மக்கள் அச்சம். தொடர் மழை காரணமாக நாகையில் 10 தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க துவங்கி உள்ளதால் விவசாயிகள் கவலை. விடிய அதிமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் ஒரு ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை கடன் வாங்கி செலவு செய்த நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. விழுப்புரம், நாகப்பட்டினம் புறவழிச்சாலையால் நீர் வழித்தடங்கள் தடைப்பட்டுள்ளதால் வயல்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் ஆண்டுதோறும் நீரில் மூழ்குவது தொடர்கதையாகி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒரு வாரம் முன்பு நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விடிய அதிமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் ஆதங்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் உடனடியாக மழைக்கால நிவாரணம் வழங்க விடிய அரசுக்கு கோரிக்கை. 30,000 ஏக்கர் உப்பளம் இருக்குது. மழைக்கு முன்னாடி உப்பு விலை டன்னு 1000 ரூபா போணுச்சு. இப்போ 3000 ரூபா போகுது. ஆனால் உப்பு இல்லை. மழை பெஞ்சு ரோடு போயிட்டு குழி குண்டுமாக இருக்குது. ரோடு வசதி இல்லை. இந்த மாதிரி லாரி எல்லாம் இப்படியே நிற்கிது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நீர்வழிப்பாதை தூர் வாரப்படாததால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த மழை நீரால் விளைபயிர்கள் வீணானதாக விவசாயிகள் வேதனை. நீர்வழிப்பாதையை உடனடியாக தூர்வார விவசாயிகள் விரோத திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் சாய்ந்தும்
நெல்மணிகள் முளைத்தும் காணப்படுவதால் விவசாயிகள் வேதனை. சுமார் 3000 ஏக்கருக்கு மேலான சம்பா தாளடி இளம்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாரான 1500 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் விளம்பர மோகத்தில் திளைக்கும் ஸ்டாலின் அரசால் வாழ்வாதாரம் இழந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் நல்ல வன்னியன் குடிக்காடு பகுதியில் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கிய விவசாயிகள் வேதனை. கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் ஸ்டாலின் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக செம்பனார்கோவில், மணல்மேடு, சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். குடிமராமத்து பணிகளை விடியா திமுக அரசு முற்றிலும் கைவிட்டதால் மழைநீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களிலேயே தேங்கி பயிர்கள் சேதமாவதாக விவசாயிகள் கண்ணீர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக 500 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விடியா திமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மழைநீர் வெளியேற வேண்டிய வாய்க்கால்கள், முட்புதர்கள் சூழ்ந்து இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பக்கத்தில் ஓடை தூர்வாரி எங்களுக்கு பயிர் பாதுகாப்புக்கு தண்ணி வடிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குது. அந்த சீசன் டைம் வராங்க, ஏதாவது சும்மா லைட்டாக தூர் வர்றாங்க, போயிடுறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி சரியான முறையில் எடுத்ததே கிடையாது. சுமார் ஒரு 150 ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு இருக்குது. இது வந்து தேங்கிது லாஸ்ட்டு கட்டமாக. இது பயங்கர செலவாகுது. வருஷம் வருஷம் எங்களுக்கு இதே மாதிரி பாதிப்பு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், உச்சிப்புலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக மண்டபம் அடுத்த கலைஞர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதி. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்த மழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேக்கம். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தீபாவளி பண்டிகை முடிந்து வெளியூர் செல்ல இருந்த பயணிகள் கடும் அவதி. காவலர் வீரவணக்க நாளான இன்று மக்கள் உயிர் காக்க தங்கள் இன்னுயிரை நீத்த தீரமிகு காவலர்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வீரவணக்கம். அமைதியான நாட்டை உருவாக்க தாங்கள் செய்த தியாகம் தலைமுறைகள் தாண்டி நினைவுகூரத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா நீதியை மட்டும் நிலைநிறுத்தவில்லை, அநீதியை பழிவாங்கியதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாடு முழுவதும் நக்சல் மற்றும் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தின் வேரிலிருந்து ஒழிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒளி ஏற்றம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஊக்குவிப்பதுடன் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். சிவப்பு வழித்தடங்கள் இப்போது வளர்ச்சி வழித்தடங்களாக மாறி வருவதாகவும்
2026 மார்ச் 31க்குள் நக்சலிசத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. நக்சல் தலைமையகங்கள் இன்று கல்வி மையங்களாக மாறியுள்ளதாகவும் நக்சல் அச்சுறுத்தல் இருக்கும் 5-6 மாவட்டங்களிலும் விரைவில் அச்சுறுத்தல் முடிவுக்கு வரும் எனவும் திட்டவட்டம். சென்னை பெரம்பூர், ஓட்டேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. சாலையோரங்களில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் மழைநீர் கால்வாய் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம், பொன்னமராவதி, சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதியில் மழை. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் ஜானகிபுரம், விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் மழை. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கனமழை காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை அடுத்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீராட 6வது நாளாக தடை. வடகிழக்கு பருவமழை காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பாதிப்பு. வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. கனகனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் தடுப்பணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணைக்கு மறுபுறம் சிக்கி தவித்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி மீட்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தனது மொத்த கொள்ளளவான 150 அடியில் 120 அடியை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி நீர் வெளியேற்றம். காலை முதல் 9300 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தூத்துக்குடி மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் நாகராஜ் என்ற இளைஞர் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கண் இமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய கொலை சம்பவத்தை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் என் கொசவம்பட்டியில் கோபிகுமரன் என்ற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் விளம்பர ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலைகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் தூசி பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கரம். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கபாலி என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நிலையில் மக்கள் அச்சம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடப்பிரச்சினை காரணமாக இளைஞரை கத்தியால் குத்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கும்பலில் இருந்து கீழே விழுந்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி. மக்கள் நிம்மதியாக பண்டிகை நாளை கூட கொண்டாட முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஆலாங்கொம்பு பகுதியில் கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற போதை ஆசாமி பாதசாரி மீது அராஜகத்தில் ஈடுபட்ட அவலம். தட்டி கேட்ட 3 பேரை அரிவாளால் வெட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பைக்கின் முன்பக்கத்தில் பட்டாசுகளை பொருத்தி ஆபத்தான முறையில் வீலிங் செய்த இளைஞர் அட்ராசிட்டி. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் நோக்குடன் இளைஞர்கள் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வரும் அவலம். விழுப்புரம் சாலாமேட்டில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை போவாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு அருகே விபத்தில் காயமடைந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக அழைத்து சென்ற 108 அவசர ஊர்தி ஓட்டுநரை காயமடைந்த நபருடன் வந்த போதை நபர்கள் தாக்கியதால் பரபரப்பு. பூரண மதுவிலக்கு என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு டார்கெட் வைத்து மது விற்பனை செய்வதால் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சீரான குடிநீர் கேட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்து பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்து அராஜகத்தை அரங்கேற்றிய விடிய அரசின் ஏவல் துறை. அடிப்படை தேவையான குடிநீரை வழங்க துப்பில்லாத விடிய அரசுக்கு போராட்டம் நடத்தினால் குற்றவாளிகளைப் போல் பார்ப்பதாக மக்கள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கால்வே அள்ளி ஊராட்சியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர் தொட்டி அமைத்து 4 ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு முறை கூட சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் தொட்டியை சுத்தம் செய்யப்படவில்லை என்றும், தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடரை மட்டும் கொட்டி செல்வதால் குடிநீரில் நச்சுத்தன்மை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை. சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தீபாவளி பட்டாசு புகை சூழ்ந்ததால் சிறிது நேரம் வானில் வட்டமடித்துவிட்டு தாமதமாக தரையிறங்கிய விமானங்கள். புகை காரணமாக சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதி. தீபாவளி நாளில் வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்த சென்னை விமான நிலையம். மின் விளக்குகளில் பட்டாசுகளுடன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிந்த தீபாவளி வாழ்த்து. தேனி மாவட்டம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வைகை ஆற்று உறை கிணறுகளில் மின்வயர் மற்றும் குழாய்கள் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டு பல்வேறு ஊராட்சிகளில் கலங்கலாக குடிநீர் விநியோகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோட்டை விட்டுள்ளதால் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்கும்படி அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. தீபாவளி நாளில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
மயிலாடுதுறையில் மழையின் காரணமாக 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. இடிபாடுகளுக்குள் சிக்கி பெண் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 30,500 கனஅடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்வரத்து 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் மழையால் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. தெற்கு காஷ்மீரின் ஷோபியான் ஹிஃப் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் ரோந்து பணியின் போது ஐஇடி வெடிபொருள் கண்டுபிடிப்பு. தகவல் அறிந்து சென்ற வெடிகுண்டு அகற்றும் படையினர் வெடிபொருளை பாதுகாப்பாக செயலிழக்க வைத்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பஹரைச்சில் தீபாவளியை ஒட்டி செயல்பட்டு வந்த தற்காலிக பட்டாசு சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தால் வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம். தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் பெரிய அளவிலான சேதம் மற்றும் விபத்து தடுக்கப்பட்டதுடன் உயிரிழப்பும் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் மக்கள் நிம்மதி. கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தக்சிண கர்நாடகாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. சூடானின் அல்-ஃபாஷிர் நகரில் துணை ராணுவப் படையான RSF நடத்திய ட்ரோன் மற்றும் ஷெல் தாக்குதலில் குழந்தைகள் உள்ளிட்ட 57 பேர் பரிதாப பலி. தாக்குதல்களின் தீவிரம் பொதுமக்களின் வாழ்க்கையை முற்றிலும் முடக்கிய நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இரவிலேயே அடக்கம் செய்யப்பட்ட சோகம். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா தொடர்ந்தால் இந்தியாவுக்கான வரிகள் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். இந்திய பிரதமர் மோடியுடன் தான் பேசியதாகவும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் வாஷிங்டனில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் தகவல். துபாயில் இருந்து ஹாங்காங் சென்ற சரக்கு விமானம் ரன்வேயில் தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த கடலுக்குள் பாய்ந்து விபத்து. விபத்தில் விமானிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ரன்வே அருகே பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் 2 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் 4.7 ரிக்டர் அளவில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வுக்கான மையம் தகவல். பிரேசிலில் பெர்னாம்புக்கோ மாகாணம் புரோமாடோ நகருக்கு சுற்றுலா சென்ற பேருந்து சாலோவா நகர் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மணல்மேட்டில் மோதி கவிழ்ந்து விபத்து. 17 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்த நிலையில் படுகாயம் அடைந்த 13 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட 9 நாட்களில் விரிசல் ஏற்படுத்தி இருதரப்பும் மீண்டும் சண்டையிட முனைப்பு. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி மீண்டும் மோதலில் ஈடுபட முனைவதால் உலக நாடுகளும் காசா மற்றும் இஸ்ரேல்